பருவநிலை மாற்றத்தின் காரணமாக லண்டன், எசெக்ஸ் மற்றும் கென்ட் ஆகிய பகுதிகளில் உள்ள லட்சக்கணக்கான வீடுகள் பூமிக்குள் புதையும் அபாயத்தில் இருப்பதாக பிரித்தானிய புவியியல் ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பிரித்தானியாவில் நிலவும் கடுமையான வெப்பம் மற்றும் வறண்ட காலநிலை காரணமாக வீடுகளின் அடித்தளத்தின் கீழ் உள்ள மண் சுருங்கி கட்டடங்களின் அஸ்திவாரத்தை கீழ்நோக்கி இழுப்பதே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது. இந்த மண் சுருக்கத்தினால் வீடுகளின் சுவர்களில் குறுக்காக விரிசல்கள் ஏற்படுதல், கதவு மற்றும் ஜன்னல்கள் திடீரென அடைக்க முடியாமல் சிக்குதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். லண்டனின் கேம்ப்டன், இஸ்லிங்டன் மற்றும் பார்னெட் ஆகிய பகுதிகள் இந்த ஆபத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டில் பதிவான மிக கடுமையான வறட்சியே இந்த நிலைக்கு காரணமாகும். தற்போதைய நடுத்தர உமிழ்வு கணிப்புகளின்படி எதிர்வரும் 2070ஆம் ஆண்டிற்குள் லண்டனில் உள்ள 26% அதிகமான வீடுகள், அதாவது சுமார் 18 லட்சம் சொத்துக்கள் இந்த மண் சுருங்க பாதிப்பிற்கு உள்ளாகும். தற்போதைய நடுத்தர உமிழ்வு கணிப்புகளின்படி எதிர்வரும் 2070ஆம் ஆண்டிற்குள் லண்டனில் உள்ள 26% அதிகமான வீடுகள், அதாவது சுமார் 18 லட்சம் சொத்துக்கள் இந்த மண் சுருக்க பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடும். ஒருவேளை கார்பன் உமிழ்வு உச்சத்தை எட்டினால் தலைநகர் லண்டனில் மட்டும் 42 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் இந்த அபாயத்தை எதிர்கொள்ள நேரிடும் என புவியியல் ஆய்வாளர் அன்னா ஹாரிசன் எச்சரித்துள்ளார். கடந்த ஆண்டின் முதல் பாதியில் மட்டும் இந்த மண் சுருக்க பாதிப்பால் சேதமடைந்த சுமார் 9,000 வீடுகளுக்கு காப்பீட்டு நிறுவனங்கள் இழப்பீடு வழங்கியுள்ளன. இதில் சராசரியாக ஒரு வீட்டுக்கு 17,264 பவுண்டுகள் வரை இழப்பீட்டு தொகையாக வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.